கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இங்கே கூடியிருக்கின்ற இந்த கூட்டத்தின் அடிப்படை ஆதாரம் 2006ஆம் ஆண்டு தேவன் இந்திய தேசத்தை குறித்து கொடுத்த ஒரு தரிசனம். அதை சுருக்கமாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 16ஆம் நாள் 2006ஆம் ஆண்டு கர்த்தர் இடைப்பட்டு பேசினார். எகிப்தில் பார்வோனுக்கு கொடுத்த ஒரு சொப்பனம் ஆதியாகம 41ஆம் அதிகாரத்தின் வழியாக கர்த்தர் பேசினார். 2007 முதல் 2020 வரை உள்ள 14 வருஷங்கள் இந்திய தேசத்திற்கு மிகவும் முக்கியமான வருஷங்களாக இருக்கும். முதல் 7 வருஷங்கள் ஆவிக்குரிய செழுமையின் வருஷங்களும், 2வது 7 வருஷங்கள் ஆவிக்குரிய ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்தின் ஒரு பர்சிக்யூஷன் வருஷங்களாகவும் இருக்கும் என்றார். செழுமையின் ஆண்டின் கடைசியான அந்த 2013ஆம் ஆண்டிலே நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் 7 வருஷங்கள், அதாவது 2007 முதல் 2013 வரை உள்ள 7 வருஷங்கள், இந்த 7 கொழுத்த பசுக்களின் ஊமை மூலமாக வேதத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. இது ஆவியானவரின் மிகப்பெரிய ஒரு பொழிவின் வருஷங்களாக இருக்கும். எங்கும் அணை வெடித்து ஒழுகுவது போன்று ஆவியானவருடைய கிருபைகளும் வரங்களும் ஊற்றப்படும். எல்லா சபைகளிலும் இது காண கிடைக்கும். ஊழியத்திற்கு கதவுகள் எங்கும் திறக்கப்படும். சிறு குழந்தைகளை முதலாய் தேவன் ஊழியத்தில் மிக வல்லமையாக பயன்படுத்துவார். ஊழியக்காரர்கள் இன்று வரை கடந்து சென்றிராத அநேக இடங்களுக்கு சுவிசேஷ ஊழியத்திற்காக கடந்து செல்வார்கள். சொப்பனங்கள், தரிசனங்கள் அதிகரிக்கும். அரசாங்க தலைவர்கள், அரசியல் அதிகாரிகள் கூட வேதத்தை அறிவிப்பவர்களுக்கு உடன் உழைப்பவர்களாக மாறுவார்கள். விசுவாசிகளுடைய எண்ணிக்கை இந்திய தேசம் முழுவதும், தென்னிந்தியா, வட இந்தியா, கிழக்கு மேற்கு பகுதிகளில் எல்லாம் பெருக ஆரம்பிக்கும். எல்லா சபைகளிலும் இந்த பெருக்கம் காணப்படும். சபையின் 5 வித ஊழியங்களில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த முதல் 7 வருஷங்களில் உண்டாகும். வேதம் பல மொழிகளுக்கு மொழிபெயர்ப்புகள் செய்யப்படும். இது போன்ற அநேக காரியங்கள் இந்த முதல் 7 வருஷங்களின் அடையாளங்களாகும். ஊழியக்காரர்கள் தென்னிந்தியாவிலிருந்து பெருமளவில் வட இந்தியாவிற்கு கடந்து செல்ல ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு மார்ச் பாஸ்டிலே கலந்து கொண்ட மலைக்குதிரைகள் இவ்வாறு தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவுக்கு கடந்து சென்றவர்கள், வட இந்தியாவிலும் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் ஆவர். ஆனால் 2வது 7 வருஷங்கள், அதாவது 2014 முதல் 2020 வரை உள்ள வருஷங்கள் இந்திய சபைக்கு ஒரு உபத்திரவத்தின் காலம் என்று கர்த்தர் அறிவித்தார். கிறிஸ்தவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும். எல்லோரையும் திடுக்கிட வைக்கின்ற அநேக நிகழ்ச்சிகள் தேசத்தில் நடக்கும். பல சபை தலைவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்து போவார்கள். சிறு குழந்தைகள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். ஆராதிப்பதற்கான சுதந்திரம் கிறிஸ்தவ சபைக்கு நஷ்டமாய் போகும். ஆகவே விசுவாசிகள் எங்கும் சிதறுண்டு ஓடிப்போவார்கள். இந்த உபத்திரவத்தை நீரோ சக்கரவர்த்தியின் காலத்தில் ரோமே சாம்ராஜ்யத்தில் நடந்த உபத்திரவத்தோடு கர்த்தர் ஒப்பிட்டு காண்பித்தார். அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல தேவையில்லை. இந்த உபத்திரவம் 7 ஆண்டுகள் நீடிக்கும். இந்த காலத்திற்காக சபையை ஆயத்தப்படுத்தும்படி, விசுவாசிகளை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் கேட்டுக்கொண்டார். இல்லாவிட்டால் அவர்கள் இந்த உபத்திரவ காலத்திலே பின்வாங்கி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றார். இதற்காக சபை என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் கர்த்தர் சில அறிவுரைகளை கொடுத்திருக்கின்றார். ஆதியாகம 41ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின்படி, இந்த செழுமையின் ஆண்டில் நாம் காண்கின்ற செழுமையின் ஒரு அடையாளம் கூட விட்டு வைக்காமல் இந்த 7 வருஷங்கள் கடந்து போய்விடும். இந்த மெலிந்த 7 பசுக்கள், உபத்திரவத்தின் 7 பசுக்கள் 2014 முதல் இந்திய தேசத்தில் பிரத்யட்சமாகும். செழுமையின் அடையாளம் கூட இல்லாமல் தேசம் ஒரு பயங்கரமான வறட்சிக்குள்ளாய் கடந்து செல்லும். இது உணவிற்கோ குடிநீருக்கோ உண்டாகின்ற பஞ்சம் அல்ல, ஆனால் வேத வசனத்திற்கு உண்டாகின்ற பஞ்சம். இதற்காக சபை என்ன செய்ய வேண்டும் என்று அறிவதற்காக 9 நாட்கள் நான் உபவாசத்தில் தரித்திருந்தேன். அப்பொழுது இந்திய சபைக்கு தேவன் சில அறிவுரைகளை கொடுத்தார். அதில் முதலாவது,
இந்தியாவில் உள்ள எல்லா சபைகளும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து நின்று இந்த காலகட்டத்தை நேரிட வேண்டும் என்றார். யோசேப்பு எகிப்தில் செய்தது போன்று ஒவ்வொரு சபையிலும் 20% பேரை பிரித்தெடுத்து அவர்களுக்கு தகுந்த பயிற்சி கொடுத்து இந்திய தேசத்தில் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு மிஷனரிமார்களாக அனுப்பி வைக்கும்படியான ஒரு கட்டளையும் கர்த்தர் கொடுத்தார். அதை இந்திய சபை செய்து கொண்டிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இவ்வாறு பயிற்றுவித்து அனுப்பப்படுகின்றவர்களுக்கு ஹில் ஹார்சஸ் என்ற ஒரு புதிய பெயரை கர்த்தர் சூட்டினார். இனி சபை சும்மா இருத்தல் கூடாது. தேசம் அழிவதைக் கண்டு பாரத்தோடு தேசத்தில் சுவிசேஷ வேலை செய்யும்படி சபை முன்வர வேண்டும். 20% பேரை கட்டாயமாக பிரித்தெடுத்து பயிற்றுவித்து இன்னும் சுவிசேஷம் எட்டாத இடங்களுக்கு அனுப்ப வேண்டும். இந்த திட்டத்தோடு ஒத்துழைக்காத சபைகளின் மேல் தேவனுடைய கோபம் உண்டாகும் என்றும் கர்த்தர் அறிவித்தார். இந்த திட்டத்திலே தமிழ்நாட்டிற்கு முதலிடம் உண்டு என்று கர்த்தர் அறிவித்தார். கரங்களை தட்டி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை புறப்பட்டு செல்லுகின்ற ஒரு ஒளி கன்னியாகுமரியிலிருந்து இவ்வாறு புறப்படும். அந்த ஒளி எல்லா மாநிலங்களையும் பரப்பிக்கொண்டு காஷ்மீர் வரை சென்றடைகின்ற ஒரு காட்சியை, ஒரு தரிசனத்தை கர்த்தர் என் முன் காண்பித்தார். யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் கர்த்தர் காண்பித்தார். தெற்கிலிருந்து ஒரு சூறாவளி காற்றும் வடக்கிலிருந்து பனியும் மழையும் வருகிறது என்றார். இதனுடைய அர்த்தம் சுருக்கமாக சொல்லப்போனால், தென்னிந்தியாவிலிருந்து ஒரு சூறாவளி காற்று புறப்பட்டு வரும். அதாவது இந்த தேசத்திலே கர்த்தருடைய சேனை சூறாவளி காற்றின் வேகத்தோடு தென்னிந்தியாவிலிருந்து புறப்பட்டு செல்லும். அதே நேரத்தில் வட இந்தியாவிலிருந்து தேசத்தில் மையம் கொண்டிருக்கின்ற பிசாசனுடைய சக்திகளும் புறப்பட்டு வரும். நன்றுக்கும் இடையே ஒரு மோதல் உண்டாகும். இன்று நாம் காண்கின்ற இந்த காட்சி வட இந்தியாவிலும் இந்தியாவின் நடுப்பகுதியிலும் மையம் கொண்டிருக்கின்ற சாத்தானுடைய கொட்டைகள் தேவனுடைய பிள்ளைகளோடு போராடும்படி முழு பலத்தோடும் புறப்பட்டு வரும். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின்படி, முந்த பலவானை கட்டினால் அன்றி நாம் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. இதற்காக ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை நாம் மேற்கொள்ள தயாராக வேண்டும். தேவனுடைய சேனையான ஹில் ஹார்ஸ் மலை குதிரைகளுக்கும் சாத்தான் எழுப்புகின்ற சேனையான டெசர்ட் ஹார்ஸுக்கும் இடையே இந்த யுத்தம் நடந்தேறும். இதில் தேவனுடைய சேனை வெற்றி பெற்று தேசத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக பிடித்து கொள்ளும். கரங்களை தட்டி நாம் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். கிறிஸ்தவ சரித்திரத்தில் இன்று வரை நடந்துள்ள யுத்தங்களில் மிகப்பெரிய யுத்தமாக இது இருக்கும் என்றும் கர்த்தர் அறிவித்தார். ஏனென்றால் 121 கோடி மக்களுக்கு இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்ற ஒரு யுத்தம் இது. தேசம் தேவனே அறிகின்ற அறிவை பெற்றுக்கொள்ளும். எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவுக்காக சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த ஆண்டுகள் என்றால் 2013ஆம் ஆண்டு வரைக்கும் தான் இந்த சுதந்திரம் இந்த தேசத்தில் இருக்கும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஆகவே தேசத்தில் ஒரு ரீஷஃபிளிங் நடக்க வேண்டும் என்றார் கர்த்தர். தென்னிந்தியாவில் அதிகமாக காணப்படுகின்ற கிறிஸ்தவ மக்கள் வட இந்தியாவிற்கு கடந்து செல்ல வேண்டும். அதே நேரத்தில் அங்கிருந்து கூட்டம் கூட்டமாக தேவன் மக்களை தென்னிந்தியாவிற்கு அழைத்து வருவதையும் நாம் காண்கிறோம். தேவனுடைய சரியான இந்த தரிசனத்தின்படி இந்த திட்டம் முழுமையாக நிறைவேறிக் கொண்டிருப்பதை இந்த நாட்களில் நாம் காண்கிறோம். இவ்வாறு சுவிசேஷ அறிவிப்பிற்காக தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவிற்கு புறப்பட்டு செல்கின்ற மக்களை நான் ஆசீர்வதிப்பேன். அவர்கள் அங்கு மிகவும் செழித்திருப்பார்கள் என்று கர்த்தர் அறிவித்தார். 2007 முதல் 2013ஆம் ஆண்டின் முடிவு வரை எல்லா சபைகளும் எல்லா கிறிஸ்துவ மக்களும் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கின்ற வருஷங்கள். அதற்கு பின்பு இந்தியா பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட ஒரு தேசமாக மாறும் என்று கர்த்தர் அறிவித்தார். உரக்க கரங்களை தட்டி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இதற்காக சபை செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. இந்த செழுமையின் காலத்தில் தேசத்தில் உண்டாகின்ற அதிகமான விளைச்சலில் ஒரு பகுதியை நாம் சேமித்து வைக்க வேண்டும். அதை கொண்டு பஞ்ச காலத்தில் தேசத்தை நாம் போஷிக்க முடியும். இந்தியாவை மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள பல நாடுகள் இந்திய தேசத்திற்கு
ஆகாரத்தையும் விதை தானியத்தையும் தேடி இந்த நாட்களில் கடந்து வருவார்கள் என்று கர்த்தர் அறிவித்தார். இந்தியாவை ஐஸ்வர்யபூர்ணமாக ஒரு தேசமாக மாற்ற கர்த்தர் முடிவு செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் நாம் இப்பொழுது கண்டு வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உடனடியாக கர்த்தர் செய்ய சொன்ன காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு சபையும் விசுவாசிகளில் 20% தேக்கி வேலை தலங்களில் பதுக்கி வைக்க வேண்டும். வேலை தலங்களில் கிறிஸ்தவ மக்கள் உண்மையோடும் நீதியோடும் கடமை உணர்வோடும் வேலை செய்வதால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்து அநேகரை ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்குள்ளாய் கூட்டி வர முடியும் என்று கர்த்தர் அறிவித்தார். இந்திய தேசத்தில் நாம் சுவிசேஷ வேலை செய்ய ஆரம்பித்த 2000 வருஷங்கள் ஆகிறது. தோமையாரின் காலத்தில் இந்த வேலை ஆரம்பித்தது AD 52ஆம் ஆண்டு. இந்த 2000 வருஷங்களாக நாம் பின்தொடர்ந்து வந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது சுவிசேஷ அறிவிப்பு திட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் தேவை என்று கர்த்தர் அறிவித்தார். அதாவது இனி நாம் அதிகமாக சிரத்தை செலுத்த வேண்டியது மார்க்கெட் பிளேஸ் இவாஞ்சலிசம், அதாவது சர்ச்சுகளில் நாம் அறிவிப்பதை விட அதிகமாக வேலைத்தலத்தில் சுவிசேஷ அறிவிப்பு பணி செய்ய வேண்டும் என்பது தேவனின் திட்டம். இவ்வாறு IAS, IFS, IPS, IIT போன்ற எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவ மக்களை எங்கெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கின்றாரோ அங்கெல்லாம் அவர்கள் ஊடுருவி சென்று இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு செய்தியை அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவன் இந்த 7 வருஷங்களுக்காக சபை போதகர்களுக்கு ஒரு திட்டமான அறிவுரை கொடுத்தார். இந்த 7 ஆண்டுகளில் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க மேல்நாடுகளுக்கு செல்ல வேண்டாம். இந்தியாவில் இயேசுவை அறியாத 121 கோடி மக்கள் மட்டில் நீங்கள் சிரத்தை செலுத்த வேண்டும் என்றார். அதே நேரத்தில் மற்ற நாட்டினர்கள் இந்தியாவிற்கு சுவிசேஷம் அறிந்து கொள்ளும்படி கடந்து வருவார்கள். யோசேப்பினுடைய உதாரணத்தையும் கர்த்தர் இதற்காக காண்பித்தார். இதற்கான ஒரு அழகான ஆக்ஷன் பிளானையும் தேவன் கொடுத்தார். 2007ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார். எஷ்கோல் நேஷனல் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், இந்த அறுவடை பெருவிழா என்று தேவன் இதற்கு ஒரு பெயர் சூட்டினார். இதில் 5 அல்லது 6 குழுக்கள் உடனடியாக வேலையில் இறங்க வேண்டும் என்றார். ஒஃபீர் என்கிற இந்த குழு, ஒரு குழு 20% சேகரிப்பார்கள், இன்னொருவர்கள் அதை பயிற்றுவிப்பார்கள், அவர்களை வேலை தளத்தில் வேலை கொடுத்து அமர்த்துவார்கள், அதுக்கான ரிசோர்ஸஸை எல்லாம் தேடி கொடுப்பார்கள், வேலை தளத்தில் இருக்கின்றவர்கள் ஒழுங்காக அந்த வேலை செய்கின்றார்களா என்பதை கண்காணிப்பார்கள். இதற்காக 24 மணி நேரமும் ஜெபித்து அவளை தாங்க வேண்டிய இன்னொரு குழுவும் இருக்கும். இவ்வாறு போகின்றவர்களுக்கு 4 விதமான பயிற்சிகளை கொடுக்கும்படி கர்த்தர் அறிவுரை கூறினார். இந்த பயிற்சிகள் எல்லா சபையினுடைய ஒத்துழைப்போடு கடந்த 6 ஆண்டுகளில் இத்தனை மாநிலங்களில் நடைபெற்றது. ஏறக்குறைய 790 பேட்சுகள் இந்த பயிற்சியை நடத்த கர்த்தர் கிருபை புரிந்தார். பயிற்சி முடிந்து ஒரு குதிரையாக தேசத்தை பிடிக்கக்கூடிய தீவிரமான தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு அவர்கள் கடந்து செல்வார்கள். அவர்கள் KHRDC என்ற ஒரு கம்பெனியின் மூலமாக தேசத்தில் பல இடங்களிலே வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள். அவர்கள் வேலையில் அமர்த்தப்பட்ட பின்பு வேலைத்தலத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஃபெலோஷிப் ஏற்படுத்தி கொடுப்பது இந்த எஷ்கோல் நேஷனல் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுடைய கடமையாகும். இவ்வாறு டெல்லியில் கூடி வந்த மலக்குதிரைகளை நீங்கள் காண்கின்றீர்கள். மும்பையில் அவ்வாறு அவர்களுக்கு பல பயிற்சிகளை KHRDC கொடுக்கின்றது. இந்த KHRDC, கிங்டம் ஹியூமன் ரீஜுவனேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் என்ற இந்த அமைப்பு தேசத்தில் ஒரு சோஷியல் ரிவைவலை கொண்டு வருவதை எய்மாக நோக்கமாக கொண்டுள்ளது. இதற்கான பயிற்சி திட்டங்களில் ஈடுபட்டுள்ள பல சகோதரிகளை நாம் காண்கிறோம். மும்பையில் நடக்கின்ற மலைக்குதிரைகளின் பயிற்சி, அதுக்கான தேர்வுகளை பற்றி நீங்கள் காண்கின்றீர்கள். மும்பையில் வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளை காண்கின்றீர்கள். மும்பையில் அவர்கள் ஒன்று கூடி வருகின்ற ஃபெலோஷிப்பை நீங்கள் காண்கின்றீர்கள். அந்த ஃபெலோஷிப்பிலே பலவகையான ஆக்டிவிட்டீஸ் அவர்கள் செய்வார்கள். தங்களுடைய சுய வாழ்வை அவர்கள் பரிசோதிப்பார்கள். அவர்களுக்கு மாதம் ஒரு முறை, வருடங்களில் சில கூடுகைகள் உண்டு. அந்த கூடுகைகளில் சிறந்த விதமாக வேலை செய்கிற சுவிசேஷ அறிவிப்பு பணி செய்கிறவர்களுக்கு இவ்வாறு சில மெடல்கள் கொடுத்து அவர்களை கௌரவிப்பதுண்டு. 2013ஆம் ஆண்டு செழுமையின் ஆண்டுகளின் கடைசி வருஷம் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா. அதன் அடையாளமாகத்தான் இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இயேசு வேலைத்தலத்தில் இயேசு என்ற இந்த திட்டம்தான்
தேவனுடைய இந்த அழைப்பிற்கு நாம் கொடுத்திருக்கின்ற பதில். இந்த சென்னை பட்டணம் முழுவதும் இந்த ஆண்டுக்குள் இயேசுவை அறிவிப்பதற்காக இங்குள்ள எல்லா ஃபெலோஷிப்புகளும் சர்ச்சுகளும் ஒன்று கூடி வந்து உரத்த சத்தமாக கூவி அறிவி என்ற தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த இடத்தில் வருகை தந்திருப்பதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.